ஏ சோம்பேறி கழுதைங்களா, எந்திரிங்கடி. எழுந்திக்கிறீங்களா இல்லையா? ஏமா காலங்காத்தாலே திட்டிக்கிட்டே இருக்க? டேவே நெகட்டிவா தான் போக போகுது. சை. ஏண்டி திங்கக்கிழமை 8:30 மணி வரைக்கும் தூங்குறது உனக்கு நெகட்டிவா இல்ல? நான் எழுப்புனா நெகட்டிவா? உன்ன எழுந்திரடி. ஒழுங்கத்தால அடிச்சது இல்லாம சிரிச்சிட்டு அடி இருக்க. ஏய் நாடிக்கடி. அம்மா தான் உன்னை வேணும்னே அடிச்சது. இங்க அம்மாவே இல்ல. பொய்யா சொல்ற? பொய் சொல்ற? பொய் சொல்லடி. உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. நீ ஃபர்ஸ்ட் போய் குளிப்ப. நான் உன்னை எழுப்புனேன்டி. உன்னை ஃபர்ஸ்ட் எழுப்புனதுக்கு நீ என்ன எழுப்புற? நீ ஃபர்ஸ்ட் குளிடி. போடி. நீ போடி. நீ ஃபர்ஸ்ட் போய் குளி. நீ போடி. நீ போய். ஏய் இப்ப யாராச்சும் ஒருத்தங்க போறீங்களா? வேற என்ன வேணும்? வேற எங்க எந்த பிஸ்கெட் இல்ல. அண்ணா மேரிகோல்ட் பிஸ்கெட் இருக்கா? இருக்கு. அதை எடுத்துட்டு வாங்க. இந்தாமா. அண்ணா இதா இருக்கா? இப்போ மேரி கோல்டுக்கு பதிலா மேரி டைமண்ட்னு ஒரு ஃப்ளேவர் வந்திருக்கு. அது நினைச்சு கேட்டேன். இது எனக்கு வேண்டாம். வாங்குனதே போதும். வரேன். சரிம்மா. மாட்னடி மாட்ன. இதோ வரேன். என்னடி? ஒண்ணு புரியல. வாயில சொல்லு. இது எல்லாத்துலயும் பாதி கொடு. ஏய் என்ன பார்த்தா என்ன இளிச்ச வாயின்னு எழுதி இருக்கா? நான் கஷ்டப்பட்டு அம்மா கொடுத்த காசுல சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன். ஒன்ன மாதிரி கொடுத்தனே செலவு பண்ண நினைச்சியா? கஷ்டப்பட்டு திருன்னு சொல்லு. கஷ்டப்பட்டு வாங்கன்னு சொல்லாத. பாத்துட்டியா? நீ எனக்கு ஒழுங்கா தெரியா இல்ல அம்மிட்ட சொல்லுவா? பெரியவங்க எதுவா இருந்தாலும் முழுசா அனுபவிக்கணும்னு சொல்லிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கியா? வட்டா? இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். தொல்லைய பெத்து வைக்க சொன்னா தொல்லைய பெத்து வச்சிருக்காங்க. இங்கதானே வச்சேன். என்னம்மா தேடிட்டு இருக்க? ஏண்டி இங்க 100 ரூபாய் வச்சிருந்த பாத்த? எது? அந்த ப்ளூ கலர்ல ஒரு நோட் இருக்குமே அதுவா? நீ 100 ரூபாய் பார்த்ததே இல்லல்ல? சரி 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 கோவப்படாத. உன் மூத்த பிள்ளை பின்னாடிதான் வரா. அவகிட்ட கேள. விலாவரியா தெரியும். என்ன டேஸ்ட்? மா பாத்தியா? 100 ரூபாய் எங்கன்னு கேட்டல்ல, அது எல்லாம் எப்படி மாறி வந்திருக்குதுன்னு பாரு. ஏய் 100 ரூபாய் எடுத்தியாடி? மா எதுமா? இந்த ப்ளூ கலர்ல இருக்குமே அந்த நோட்டா? மா எதுக்கு நீ படிக்கிற? பால்காரங்க வச்சிருந்த காசு அதே நீ எடுத்த? மா லூசாமா நீ? நானே இப்பதான் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வரேன். அவ தான் எடுத்துர்க்கா. நான் எடுத்தனா? மா வீட்ல காசு ஆட்டைய போட்டு போய் சொல்லி தப்பு பண்ணதும் இல்லாம அந்த தப்பு மறைக்க தப்பு மேல தப்பு பண்றா. யார் கையில ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்த்து நீயே ஒரு நியாயத்தை சொல்லு. வர வர 2 பேருக்கும் கொழுப்பு ஏறிடுச்சு. வரேன் இரு. முழுசா வேணும்னு கேட்டேல்ல, இதையும் நீ முழுசாவே வாங்கு. காசு எடுத்து இருமா. நான் வேணா இதெல்லாம் எடுத்து ஒத்துக்கிறேன். ஆனா இவ கடையில என்ன பண்ண தெரியுமா? என்ன அம்மாவே ஏத்து பேசுறியா? பாத்தியா? காசு எடுத்தது அவளே ஒத்துக்கிட்டா. என்ன நின்னுட்டு இருக்க? அடி அவளே. காசு தூக்கிட்டு கதைய சொல்லிட்டு இருக்க. என்னலாம் நடக்குது இது? நம்ம காசு எடுத்த வீட்ல. நாங்கலாம் சாப்பிட்டோம்மா. நீ சாப்பிட்டியா? மாப்பிள்ள நான் இங்க இல்ல, வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு. மாப்பிள்ள இப்பதாம்மா வெளியே போயிருக்காரு. மா கால் ஒன்று வருது, நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
சொல்லுடி உமா. உமாவா? சரி நான் வந்துடுறேன். ஏமா ஆ? உமாவா? குடு, நான் பேசிட்டு குடுக்குறேன். ஆ? ஆ, எனக்கு தெரியும்யா. எங்க அம்மா கிட்ட பேச சொன்னா மட்டும் உனக்கு பேச முடியல. உமா கேக்குதா உனக்கு? உமா கேக்குதா? உமா கேக்குதா உனக்கு? உமா கேக்குதா? அடிக்காதம்மா, அடிக்காத. ஐயோ. கொஞ்சம் குடி. மா, எனக்கு ஒரு தோசை எடுத்துட்டு வாமா. ஏண்டி இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தா அப்ப யாரும் வரல? 2 பேரும் ஒரே நேரத்துல இருந்து உட்காந்துட்டு எனக்குன்னு கேட்டா எனக்கு நான் 10 கையா இருக்கு. ஒரு தோசையா தான் கொடுக்க முடியும். ஏமா, எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்க? பொறுமையாவே பேச தெரியாதா உனக்கு? ஆமா, 2 மகாலட்சுமியா பெத்து போட்டிருக்கேன். அப்படியே உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு. பெத்தது 2 தருதுறீங்க. மா, அவ கிடக்குறாமா. அவ ஒரு லூசு. இவ அருமை தெரியாதவ. உன்ன மாதிரி நல்ல அம்மா எங்கயாவது இருக்காங்களா? நீதான் நல்ல அம்மா. போ, எனக்கு ஒரு சூடா தோசை எடுத்துட்டு வா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன இப்போ ஒரு உலா தோசை வேணும். அதுக்கு தானே இவ்வளவு டைலாக் பேசிட்டு இருக்க. முகரைய பார்த்தாலே தெரியுது. ஏண்டி ஐஸ் வச்சா மட்டும் ஸ்பெஷலா சட்னி வந்து தர மாட்டாங்க. மூடிக்கிட்டு பேசாம இரு. உனக்கு பொறாமடி. இந்தாடி. மா, என்னம்மா இது? என்னம்மா எனக்கு மட்டும் பிஞ்சு தோசை குடுக்குற? ஏண்டி தோசை சுடும்போது 1 இப்படி கிழிஞ்சுதான் வரும். அதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க. அவளுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் நல்ல தோசை. உன் மூத்த பிள்ளைனா உனக்கு வசதி, நான் மட்டும் இளைச்ச வாய். அதனால தான் அப்படி பண்றேன். ஏண்டி இப்ப என்ன உனக்கு? நல்ல தோசை தானே வேணும். இரு சுட்டு கொண்டு வரேன். அதுக்கு இவ்வளவு அலப்பறை பண்ணிட்டு இருக்க. எப்ப பாரு இவளுக்கு மட்டும் நல்ல தோசை. இப்ப என்னடி ஒரு தோசைக்கு இவ்வளவு பேச்சு பேசுற? இப்ப என்ன பிக்கா தோசை வேணும் அவ்வளவுதானே? இந்தா தின்னு தொலை. எவ்ளோ நல்லவளா நிக்கி நீ. என்னடே? பிக்காத தோசை தானே கேட்ட? அப்ப அப்படியே வாய்க்குள்ள போடு. தோசாடி நீ பிக்காம யாரால சாப்பிட முடியுமா? பிச்சு தானே சாப்பிட முடியும். அப்ப இதுக்கு பிக்காத தோசை கேட்ட? இப்ப நீ அப்படியே தானே சாப்பிடுற. பாடி. ஏய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் முடிய வாரி இப்படி கீழே போடாதேன்னு. பொம்பளை பிள்ளையா நீ? கொஞ்சமா சரி இருக்கா? பொழுது போனதுக்கு அப்புறம் தலையே வராதுன்னு சொல்லிருக்கேன் நானு. ஒரு வேலையை செய்ய மாட்டேன், பெருக்கவும் மாட்டேன். முடிய மட்டும் குப்பையா போடு. எட்ரி முதல்ல வந்து பிறந்திருக்கு பாரு புள்ள. சே வீடா இது? ஏய் ஏய் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நைட் டைம் நகை வெட்டாதேன்னு. ஒரு வாட்டி சொன்னா புத்தி வராதா? உன்னால வீட்டுக்கு தரதர முடிச்சிட்டு இருக்கு. உங்க அக்காவும் இருக்கல ஏன்னா ஒழுக்கமா இருக்கா. அவளை பார்த்து கத்துக்கோ. கொடுங்க இப்ப பாரு விளங்காத வேலையை பண்ணிட்டு. என் மேல யாருக்குமே பாசமே இல்ல. இந்த வீட்டை விட்டே நான் போறேன். இந்தா என்னது இது? லெட்டர். அம்மா சீக்கிரம் இங்க வாங்க. ஏய் ஏய் என்ன கத்திட்டு இருக்க? அம்மா உன் பொண்ணு லெட்டர் எழுதி வச்சிட்டு இவன் கூட ஓடி போக பாக்குறா. ஏடி இப்பதான் வெளியில எங்க அடி வாங்குன? அடி வாங்க புத்தி வரல? மா, அவதான் போய் சொல்லிட்டு இருக்கானா நீ நம்பிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணும் ஓடிலாம் போல. இந்த வீட்ல யாருக்குமே என் மேல பாசமே இல்ல. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். அம்மா ஓடி போறது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே தைரியமா லெட்டர் கொடுக்குறா. நீ கண்டிக்கிற லட்சணம் அப்படி பாரு எப்படி திமில ஆடுறா. ஏய் என்னடி ஆல்ரெடி மிரட்டிட்டு இருக்க? எப்ப பாரு மேக்கப் போட்டு போன் பேசிட்டு இருக்கும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு. ஏண்டி ஒழுங்கா வீட குட்டி பெருக்க சொன்னாலே வேலை செய்ய துப்பு இல்ல. நீ வீட்டை விட்டு வெளியே போய் பிச்சை எடுக்க கூட லாக்கி இல்ல. பசி தாங்க முடியாம நீயே ரெண்டால வீடு தேடி வருவ. யோ மா, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்பவே மாட்டேங்கிற. அவள நம்புற, என்ன நம்ப மாட்டேங்கிற. இப்படி எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க. அதனாலதான் இந்த லெட்டர் எழுதி வச்சிட்டு இவன் கூட ஓடி போக பிளான் பண்றாமா. இவ்ளோ தைரியம் இருந்தா ஏதோ கடுக்குற வாட வருது. ஏண்டி உன்னை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பால் ஆஃப் பண்ண சொன்னே பண்ணலையா? இதை விட்டுட்டு நேத்து தாண்டி கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ண. என்னடி நிகிதா, நேத்து எங்க ஸ்கூல்ல கலர் பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், வாய்ப்பாடு, ஏன் நிறைய நோட் புக்லாம் வித்துட்டு வந்தாங்கடி. அது இன்னைக்கு நான் தான் வாங்குவேன்னு எங்க ஸ்கூல்ல பெருசா பில்டப்லாம் பண்ணிட்டேன். எங்க அக்கா எவ்ளோ காசு கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்கன்னு உன்னை பத்தி பெருமையாலாம் பேசி வச்சுட்டேன்டி. ப்ளீஸ் டி. சரி சரி எவ்வளவு வேணும்? ஒரு 800 ரூபாய். அடி பாவி, 800 ரூபாய்க்கு நான் எங்க போறது? அம்மா கிட்ட அடிச்சிரும் போ. ஏய்
என்ன நிக்கிதா ஒரு 800 ரூபாய்க்கு இப்படி பேசுற? நாளை பின்ன இந்த வீட்டையே உன் பேர்ல எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன் தெரியுமா? இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பங்கு கூட நான் கேட்க கூடாதுன்னு. அம்மாட்ட கேட்கணும்னா என்னன்னு சொல்லி கேக்குறது? ஐடியா. டர்ம் ஃபீஸ் கட்டணும். அது கட்டலனா லைப்ரரிக்குள்ள புக்ஸ் எடுக்கவே விட மாட்டாங்க. படிக்கவே முடியாதுன்னு சொல்ல. ஃபெயில் கூட ஆயிருவேன்னு சொல்ல. லூசு என்ன உளறற? டர்ம் ஃபீஸ்க்கும் லைப்ரரிக்கும் என்ன சம்பந்தம்? ஆமால. ஐயோ இப்படிலாம் ஏதாவது சொல்லி அம்மாவை குழப்பினாதான் அது வேற ஏதாவது யோசிச்சுட்டு இதுக்கு நம்ம காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரி இதுல எனக்கு என்ன யூஸ்? நான் ஏன் பண்ணணும்? என்ன தெளிவா கேள்வி கேக்குறா? வேணா ஒண்ணு பண்ணலாம். 800 ரூபாய் கேக்குறதுக்கு பதிலா 1250 ரூபாய் வேணும்னு கேளு. நீயும் காசு இல்லன்னு என்கிட்ட ஒவ்வொரு டைம் சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அக்கா கிட்ட காசு இல்லாம கஷ்டப்படுறாளேன்னு. எல்லாம் உனக்காக தான். எனக்கு 800 ரூபாய் மட்டும் போதும். மத்த காசை நீயே வச்சுக்கோ. அதுல இருந்து 1 ரூபாய் கூட கேட்க மாட்டேன். ஏண்டி அப்பவே டைம் ஆச்சு, எனக்கு தோசை போடு உனக்கு தோசை போடு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் கிளம்ப மேடி பேசிட்டு இருக்கீங்க. மா நிக்கிதா தான் உன்கிட்ட ஏதோ கேட்கணும்னா. என்னடி? கேளு. ஆமாமா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா? நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அது மட்டும் இல்லனா லைப்ரரிக்கு லீவ் விட மாட்டாங்க. நோட் புக்ல எடுக்க முடியாது. ஏய் காலேஜ் ஃபீஸ்க்கு லைப்ரரிக்கு என்னடி சம்பந்தம்? என்னடி உளறா இவ? அதல யோசிக்க நேரம் இல்லமா. ஃபீஸ் போடக்கறதுல என் மானமே போயிரும். ப்ளீஸ் மா எப்படி மா அவ மான போயிரும் சொல்லிட்டு இருக்கா. நீ சரியாட்ட நிக்கிற. அவ மான போனா நீ சும்மா இருப்பியா? இல்ல பொம்பளை பிள்ளை மானம்னா என்ன அவ்வளவு சாதாரண நினைச்சியா? நாளை பின்ன அவ படிச்சு உழைச்சு சம்பாரிச்சு ஊர்ல இருக்கவங்களுக்கு கொடுக்க போறா. உனக்கு தானே கொடுக்க போறா. ஒரு 800 ரூபாய் தானே. சரி ஒரு 1250 ரூபாய் தானே கேட்டா. ஏதோ உன்கிட்ட கோடி கோடியா கேட்ட மாதிரி கொடுக்க மாட்டாங்கற. இது அவ கேக்குற மாதிரி இல்லையே. அம்மா அம்மா கேட்டா அக்கா கலதம்மா குடுமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மா. இந்த காசு மாமா ப்ளீஸ் மாமா. ஐ லவ் யூங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு படம் பண்ணதுனால என்னால உங்களை லவ் பண்ண முடியாது. இனிமே இந்த மாதிரி ரோட்ல வந்து நிக்கிறது நிப்பாட்டுங்க. நான் எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஐயோ எதுக்குங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்க. ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்றது தப்புங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இது பெரிய சைனாச்சே. இங்க என்ன பண்ணுது? பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. ஏய் என்னடி நடு ரோட்ல இன்னொரு பையன் கிட்ட பேசி அவனை சிரிக்க வச்சுட்டு அவன் சிரிக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? அவ்ளோ லவ்? அப்படிலாம் இல்லம்மா. அங்க இருந்து வரும்போது பாத்துக்கிட்டு இருக்கான், ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க மனதை வாங்கிட்டீங்க நீ. ஓடி விளையாடு பாப்பா ஓ இந்த எடுக்கலாம். என்னாச்சு? அம்மா மாட்டிக்கிட்டியா? ஐயோ வா தரதல வா. நீ அவ கூட்டாளி தானே. நீ அவள தொண போனாலும் போயிருந்திருப்ப. எத்தனை நாள் நடக்குதுடி? வாங்க. எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லம்மா. எல்லாத்துக்கும் அவதாமா நான் இல்லம்மா. நான் அப்படியே சொன்னேம்மா அவகிட்ட. ஒரு வார்த்தை கூட கேட்கலம்மா. அவ சொன்னா அம்மா காசு நம்ம காசு மாதிரி. அவதாமா அம்மா காசு நம்ம காசு மாதிரி. அம்மா அதுல கோச்சுக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாம்மா. அப்படியே சொன்னேம்மா இதெல்லாம் ரொம்ப தப்புடி வேணாம்னு. அவ கேட்கவே இல்லம்மா. 800 ரூபாய்தாம்மா கேட்டேன். 1200 ரூபாய் வாங்கி ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னதே அவதாம்மா. அவளை போட்டு அடிமா. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லம்மா. சொன்னா நம்பு என்னை நம்பு. ஏண்டி உங்களுக்கு ரெடி குறை வச்ச? நீ கேடல வாங்கி கொடுத்து தான இருக்கேன். இப்ப காசுல வேற ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்க. எவ்வளவு இடத்துல தின்ன மாட்டீங்க நீங்க? அம்மா மன்னிச்சிருமா. இப்படி இப்படி வாங்க. இருங்க கண்ணி நேர பழுக்க காட்சி கொண்டு வரேன். ஏண்டி என்ன விஷயம்னு தெரியாம இப்படி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டியேடி. என்னாச்சு? ஆல்ரெடி அம்மாவே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கு. பத்தாவது குறைக்கு நீ வேறயா? ஏண்டி என்ன மேட்ச்? யாரு பிளேயர்னு தெரியாம உள்ள வந்தது கூட பரவாயில்லடி. ஆனா நீ பண்ண தப்பு நான் பண்ணின பிளேயர் மாத்தி கூட பாத்தியா? இல்லடா.
நேத்து நைட்டு மேல வீட்டுல ஆணி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆணி அடிக்கூடாதுன்னு சொல்லிதானே வீடு கொடுத்தோம். அது இல்லாம நைட் ஆனா போதும் அந்த பொண்ணு துப்பு துப்புன்னு ஓடி விளையாடுறா. கீழே வீட்டுல மனுஷன் அங்க இருக்கிறதா வேணாமா? அந்த பொண்ணு வருது, ஒழுங்கா மிரட்டி வை. நில்லுமா, இங்க வா. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வீட்டுல ஆணி இல்ல அடிக்கூடாதுன்ட்டு. சும்மா சும்மா ஆணி அடிச்சுட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வீட்டை காலி பண்ணுங்க. அங்கிள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். நேத்து உமாக்கா வீட்டுக்கு போயிருந்தேனா. உமாவா? உமா வீட்டுக்கா? அவங்கதான் சொன்னாங்க உங்க வீட்ல நிறைய டிஸ்டி இருக்கு, ஆணி அடிச்சு இந்த விநாயகர் சிலைய மாட்டு எல்லா டிஸ்டியும் போயிரும்னு. நான் அப்பவே சொன்னேன் அங்கிள், எங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஆணிலாம் அடிக்க கூடாது, அவங்க வீட காலி பண்ண சொல்லிருவாங்கன்னு. அவங்கதான் சொன்னாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத, உங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட நானே பேசிக்கிறேன், நீ போய் ஆணி அடி அப்படின்னு சொன்னாங்க அங்கிள். அதனாலதான் அடிச்சேன், இல்லைன்னா நான் அடிச்சிருக்கவே மாட்டேன். அவங்களே என்கிட்ட பேசிக்கிறேன்னாங்களா? அப்போ ஓகே. உமாவே சொல்லிட்டாங்கல்ல, நீங்க ஒரு ஆணி இல்ல 4 ஆணி கூட அடிச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. தேங்க்ஸ் அங்கிள். அவங்க சொன்னா நல்லதுக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. அப்புறம் ஒரு நிமிஷம், அடுத்த வாட்டி போகும்போது உமாவை கேட்டேன்னு சொல்லுங்க, மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க. சரிங்க அங்கிள். ஐயோ உமா. உமாவை கேட்டதா சொல்லணுமா உன்னை? அம்மா என் வாட்ச் பாத்தியா? வாட்ச் வெளியே தான் இருக்கும். சரி அப்ப ஷாலு? ஐயோ நல்லா கண்ணை திறந்த பாரு, அங்கதான் இருக்கும். இதுக்கு தால என்னையே கேக்குறது. ஏய் என்னடி ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பலையா நீ? என்னடி இது யோசனையா இருக்கா? ரேங்க் கார்டு எதுவும் கொடுத்துட்டாங்களா? அம்மாட்ட சைன் எதுவும் வாங்கணுமா? நிக்கி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி. என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. இரு, அம்மா வந்துட்டோம் சொல்றேன். ஏய் இன்னைக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுடி, நீ கிளம்பலனாலும் என்னையாச்சும் கிளம்பி விடு. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அத கூட நீ காது கொடுத்து கேட்க மாட்டியா? நானா காது கொடுத்து கேட்க மாட்டேன், நீ தான் சொல்லவே மாட்டற. நீங்க உட்காரு சொல்றேன். சரி சொல்லு, என்னாச்சு? அம்மா வந்துட்டோம். உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம ஊர சுத்திட்டு இருக்க நினைச்சியா? எனக்கு இப்ப கோவம் வந்துச்சு. சரி 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 சரி, கோவப்படாத கோவப்படாத. இப்ப நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். நீ சொல்லவே வேணாம். இங்க பாரு, சொன்னா கேளு, இது ரொம்ப முக்கியமான படிப்பு விஷயம். சரி சொல்லிடி, இல்ல அடிச்சிடுவேன். இந்த டைம் நான் கண்டிப்பா சொல்லிடுவேன், உட்காரு. சரி சொல்லுடி. அம்மா வந்துட்டுமே. ஏய் எருமை மாடு எருமை மாடு, உன்ன மாதிரி கிறுக்கி நினைச்சே என்ன? உன்ன மாடு எருமை மாடு மாடு எருமை. எதுல போட்டு அடிச்சிட்டு இருக்க? மா காலையில காலேஜ் போக விடாம கடுப்பேத்துறாமா. முக்கியமான விஷயம் சொல்லிட்டு என்னன்னு சொல்லவே மாட்டறாமா. ஏடி முக்கியமான விஷயம்? ஏமா நீ உட்காருமா, நான் சொல்றேன். இதுதான்மா சொல்றா, ஆனா என்னன்னு மட்டும் சொல்லவே மாட்டறா. மா அது சொல்லதாமா வந்தேன், அதுக்குள்ள இவ போட்டு என்னை அடி அடின்னு அடிக்கிறா. நீ சொல்ல மாட்டியா? நீ சொல்ல மாட்டியா? பாருமா. ஏய் இருடி, அவதான் சொல்ல வரால, சொல்றத கேப்போம். சொல்றி. மா அது இன்னைக்கு மா பாருமா, இவ பார்த்தாதானே எனக்கு சொல்ல தோணும், இவ பார்க்கவே மாட்டேங்கறா. மா இன்னைக்கு அவ சொல்ல மாட்டா. இவ கூப்பிட்டான்னா காலேஜ் விட்டுட்டு வந்த பாரு, என்ன செருப்பு கட்டி நானே அடிச்சுக்கணும். ஏய் இருடி, அவதான் சொல்ல வரால, நீ சொல்றீ என் தங்கம். என்னடி? மா இன்னைக்கு எனக்கு உனக்கு பாருமா, நான் சொல்லும்போது ஊ கொட்டினாதானே இன்ட்ரெஸ்டடா இருக்கும், அப்பதானே நமக்கு சொல்ல தோணும். சொல்லி தொலையேண்டி. இப்ப இல்லம்மா, நான் சொல்ல வரேன்ல, அப்பவும் சொல்லு. ஏய் அவ சொல்ல வரையில சொல்லுடி. சரிமா. மா இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ரொம்ப நாளா பிரின்சிபல் உடம்பு சரியில்லாமயே இருந்தாரு. திடீர்னு இன்னைக்கு பார்த்தா செத்து போயிட்டாரு. அதனால எங்க ஸ்கூலுக்கு லீவா. இவன் மட்டும் தான் காலேஜ் போவா. நான் இன்னைக்கு வீட்லயே தான் இருக்க போறேன். ஜாலி பூலி தக்காளி சோறு தக்காளி சோறு ஜாலி ஜாலி. ஹலோ சொல்லுடி. ஏய் என்னடி
காலேஜ் பஸ்ஸே காலேஜுக்கு வந்துருச்சு. நீ இன்னும் வரலையா? அது ஒண்ணு இல்லடி, என் தங்கச்சி காணாம போக போறா. நீ போன வையி.